முடியாது, சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியாது. Word of God is not chained. 2 Timothy 2nd chapter verse 9. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி. இன்றைய வசனம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரத்துல 6வது இறைவசனம் பாருங்க. நானே உண்மையும் வழியுமாக இருக்கிறார். பிதாவிடத்துக்கு போறதுக்கு நமக்கு இருக்க வேண்டியது யாரு? இயேசுவாகிய உண்மை. இந்த உண்மையை நாம் தரித்திருந்தோம் என்றால் நாம் ஆண்டவரை வெகு சீக்கிரம் அடைஞ்சிடலாம். இந்த உண்மை எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நான் பிதாவிடம் போகிறதுக்கு தயங்கி போவோம். இதேதான் திருப்பாடல் ஆசிரியர் 101:7 எப்படி சொல்லியிருக்கிறாரு, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. கடவுள் பிரசனத்துல கூட நிற்க முடியாது. பொய் உரைக்கிறான், அது சின்ன பொய்யா இருக்கலாம், சாதாரண பொய் நம்ம நினைக்கலாம். இந்த ஒயிட் லை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த பொய் சொன்னாலும் பொய் தான். இந்த பொய் யார் தெரியுமா? இந்த பொய் சொல்றவங்களாம் யார் தெரியுமா? யோவான் நற்செய்தியில 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து பாருங்க. சாத்தானே உங்களுக்கு தந்தை. ஏனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அப்ப பொய் பேசுகிறவங்க யாருக்கு பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளைகள். உண்மை நம்பர்கள் மட்டும்தான் கடவுளின் பிள்ளைகள். இதுக்கு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்குது. திருத்துதர் பணிகள்ல அனனியா சப்பிரான்னு எடுத்திருக்காங்க. இவங்க எல்லா நிலத்தையெல்லாம் விற்று அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா எடுத்துட்டு வந்து தூதர்கள் முன்பாக என்ன சொன்னாங்க? நாங்க எல்லாவற்றையும் விற்று எல்லா பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா, எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னார், நீ ஏன் சாத்தானுக்கு உன்னை தூண்டி உன்னை வழி நடத்த நீ ஏன் சாத்தான்கிட்ட அவங்களை கையளிச்சேன்னு தான் கேட்கிறார் திருத்தூதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்றதுக்கு நீ ஏன் அனுமதிச்சிருக்கிற? அப்ப அது தூய ஆவியானவருக்கு அங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையில பார்க்கிறோம், பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார், உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம திருக்குறள்ல கூட ஒரு அருமையான திருக்குறள் இருக்குது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தனைச்சுடும். என்ன அர்த்தம்? மனச்சான்றுக்குள்ளார நமக்குள்ளார இயேசு உண்மையானவராக இருக்கிறார். அந்த உண்மையானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் சிறு பொய் சொல்லும் போதும் நமக்கு உறுத்தல் தந்து நம் மனசான்றை தவறு என்று சொல்லி குற்றப்படுத்தி நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மனச்சான்று யார் தெரியுமா? ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். இதற்காக நாம் ஜெபிப்போமா? திருப்பாடல் ஆசிரியர் 120:2 படி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, பொய் பேசும் வாய் நின்று என்னை விடுவித்தரணும். ஆமாண்டவரே, பொய் பேசுகிற நாவை எங்களுக்கு வேண்டாம், பொய்யான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு உண்மையும் வழியும் உயிருமாய் எங்கள் வாழ்வில் இருக்கிறவர், அவரை மட்டுமே போதும் என்று சொல்லி பற்றிக்கொள்ள ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் பொய் பேசாமல் இருக்க எங்கள் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருங்கப்பா. ஆசீர்வதி. அன்பு தெய்வ தாயோட பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம். அனைத்து வானதூதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you.